ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே. பிளஸ்ஃபுல் ஹாய் ப்ரோ. கலை அரசி ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் ஜென் ஹாய், ஹவ் ஆர் யூ? குருநாதன் ஹாய். லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, பசங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யூஐ யூஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்கிறாங்க. நம்மள மாதிரி யார் யாரும் எடுக்கிறாங்களோ தெரியாது. பட் நம்ம வேற லெவலில் எடுத்துட்டு இருக்கோம். தமிழ்ல பக்காவா யூஎக்ஸ் யூஐ எடுக்கிறதுல நம்ம பக்காவா பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல. நான் தினமும் காலேஜுக்கு போய் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேட்சஸ் போகுது. எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 15 பேருக்கு வந்து என்னோட ஓன் பேட்ச் போயிட்டு இருக்கு எவ்ரிடே. இப்போ கூட ஈவினிங் வந்து இப்போ 7:30 to 8 பேட்ச் போயிட்டு வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த செஷனை கொஞ்சம் அழகா வேல்யூ பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகும். நீங்க யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ். ஓகேங்களா? ப்ரோ ஐ எம் விஜய் சங்கர் ப்ரோ, ஏப்ரல் பேட்ச். டன் டன் விஜய் சங்கர். கண்டிப்பா வாங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு நல்ல செஷனா இருக்கும் உங்களுக்கு. பிரஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே டன். ஓகேப்பா, சூப்பர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு லுக் இன்டு ரோல்ஸ். ஓகேங்களா? அதாவது யூஐ யூஎக்ஸ்ல என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க யார் கூடலாம் ஒர்க் பண்ண போறீங்க, என்னென்ன மாதிரி ரோல்ல ஒர்க் பண்ணுவீங்கன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஐடியாவே இல்ல. ஸ்டில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. பட் ஆனா ஸ்டில் யூ டசன்ட் ஹேவ் அ வேர் ஐ கேன் ஏபிள் டு ஒர்க் அப்படின்றது. கரெக்ட்டா இல்லையா? ஸோ யுஎக்ஸ் டிசைனிங் முடிச்சே இருந்தாலும் சரி, இல்ல படிச்சுட்டே இருந்தாலும் சரி, இல்ல படிக்காம இருந்தாலும் சரி, யூ வாண்ட் டு கோ டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். வாட் இஸ் தட்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஐ யுஎக்ஸ் டிசைனர்ஸ் யார் கூடலாம் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ கேன் ஏபிள் டு ஃபிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் என்னது? ஒரு கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்க ஒரு யுஐ யுஎக்ஸ் டிசைனர்னா, நீங்க டாப் லீடர்ஸ் கூட தான் கோஆர்டினேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்டோடைய ஹெட்டு, ப்ராடக்ட்டோடைய டெவலப்மெண்ட்டோடைய சிடிஓ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ, அதுக்கப்புறம் இந்த மாரி டாப் டெக்னாலஜி பீப்பிள் கூட தான் நீங்க ட்ராவல் பண்ணுவீங்க. அப்போ நீங்க வந்து மக்காவோ, இல்ல ஒண்ணும் தெரியாமலோ இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதாவது மக்கு மீன்ஸ் என்னன்னா, டெக்னாலஜி பத்தி ஒண்ணுமே தெரியாம, மொபைல் ஆப்னா என்னன்னு தெரியாம, மொபைல் ஓஎஸ்னா என்னன்னு தெரியாம, ஐஓஎஸ்னா என்ன, ஆண்ட்ராய்ட்னா என்ன, வாட்ச் ஓஎஸ்னா என்ன, விஷன் ப்ரோ ஓஎஸ்னா என்னன்னு தெரியாம, அவங்க முன்னாடி போய் நம்ம உட்கார முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ யூ வாண்ட் டு திங்க் ஹியர். நம்மளோட ரோல் வந்து இங்க ரொம்ப பெருசு. யுஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு மந்த்லி எவ்வளவு சேலரி வாங்குறாங்கன்னா, 1,00,000க்கு மேல வாங்குறாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? எவ்வளவு வேலை வாங்குறாங்க? 1,00,000க்கு மேல வாங்குறாங்க. ஆஸ் அ சீனியரா சொல்றேன். இப்ப பிகினரா உள்ள வராங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்பத்துல வந்து நல்ல கம்பெனி கிடைச்சதுன்னா ஒரு 20,000 இல்ல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல சொல்றேன். ஓகேங்களா? சப்போஸ் நல்ல பெரிய கம்பெனியா ஏதாவது கிடைச்சுச்சுன்னா, ஒரு 50,000 60,000 வரையும் வாங்க முடியும். ஆனா, அந்த அளவுக்கு உங்க மண்டையில மசாலா இருக்குதுன்றது மட்டும் தான் முக்கியம் ஆக்சுவலி இங்க. ஓகேவா? என் மண்டையிலயும் மசாலா இருந்தா மட்டும் தான் எனக்கு இங்க வேலை குடுப்பான். இல்லன்னா குடுக்க மாட்டான். கரெக்ட்டா இல்லையா? இதான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு மசாலாவ நம்ம ஏத்தணும்னா, விஷயம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலவங்க என்ன தேடி வரும்போது, கம்ப்யூட்டர்ல போயிட்டு ஏபிசிடி கூட டைப் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் ஹியர். யூ நீட் டு வொர்க் லைக் அ ஃபாஸ்டர் பெர்சன். ரொம்ப ஸ்லோவாவோ, இல்ல ரொம்ப எப்படி சொல்றது? இந்த ஜெட்டோபியாவோ ஏதோ ஒரு கார்ட்டூன் ஒரு சேனல் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அதுல வந்து பொறுமையா ரெஸ்பாண்ட் பண்ணும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா வேலைக்கே ஆகாது. யூ வாண்ட் டு பி வெரி ஃப்ரீக். ஒரு டெக்னாலஜி ஃப்ரீக்கா இருக்கணும். ஒரு 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 ஃபாஸ்ட்டா இருக்கணும். ஒரு வேற லெவல்ல ஒரு பெர்சனா இருக்கணும். ஓகேங்களா? இப்படி இல்லன்னா வச்சுக்கங்களேன், உடனே என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த பெர்சன் ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணி வெளிய அனுப்பிடுவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ வி நீட் டு பி வெரி ஃபாஸ்டர் ஹியர். சொல்றது புரிஞ்சுச்சாப்பா? இங்க வந்து நம்ம ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கணும். இல்லன்னா வேலைக்கு ஆகாது. ஓகே. கரெக்ட்டா புரிஞ்சுச்சா? இதுவரையும் புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். டைப் எஸ். கிளியர் ப்ரோ. கிளியர் அப்படின்னா போடுங்க பார்க்கலாம்.
ஓகே. எஸ் எஸ் கட் பட்டுன்னு போடுங்க பார்க்கலாம். கமான் கமான் கைஸ், போடுங்க சீக்கிரம். ஓகேவா? ஃபைன். இப்போ ஒரு அனதர் சக்சஸ் ஸ்டோரி சொல்றேன். லாஸ்ட் டைம் என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி வந்து என்னோட இன்டர்வியூக்கு என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஹெல்ப் கேட்டிருந்தாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்கேன். சில டிப்ஸ் குடுத்துருக்கேன்னு நான் சொன்னேங்க இல்லையா? அந்த டிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றத கேட்டுருவோமா? பார்த்துருவோமா? எஸ். பார்ப்போம். ஓகே. ஸோ என்னுடைய ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நான் சொன்னிருந்தேங்க இல்லையா உங்களுக்கு? இந்த மாரி வந்து ப்ராஜெக்ட் வந்து குடுத்துருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்ட்டு, இப்போ அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. அத உங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். அந்த ஸ்க்ரீன் தெரியும்னு நெனைக்கிறேன் ஆல்ரெடி. ஓகே தெரியுதா? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னா, எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். என்னோட வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதா? என்ன சொல்றாரு என்னுடைய ஸ்டூடண்ட்டு? "Bro, hi bro. Thanks for helping the project. I am selected, but they want to intern so that I am asked full time. They said check and let you know." அப்படி சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஸோ என் கூட டிராவல் பண்றவங்க மோஸ்ட்லி சக்சஸ்க்குள்ள போயிட முடியும். நான் சொல்ற விஷயத்த கரெக்ட்டா டிராவல் பண்ணி வொர்க் பண்ணாங்கன்னா மட்டும் தான். ஓகேவா? எல்லாருக்கும் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. என் கூட டிராவல் பண்றவங்கன்னா, கண்டிப்பா இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு வருது. இல்ல ஒரு ஹெல்ப் வேணும். நீங்க என்ன பிங் பண்ணீங்கன்னா, ஐ கேன் ஏபிள் டூ ஹெல்ப் யூ. ஆனா, அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். நீங்க யாரு? என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கனால் மட்டுமே என்னால ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா, உங்களுக்கு நான் டைம் ஒதுக்கணும். உங்களுக்கு நான் பேசணும். சரிங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன். So here I am full time designer and full time consultant with people who want to switch their career into what? டிசைன்க்குள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஃபுல் டைமா யூ வாண்ட் டூ கிக் யுவர் கெரியர். ஸோ திங்க் அபௌட் இட். ஓகே? புரிஞ்சுதா? ஓகே. பார்க்கலாமா? என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் இருக்கு? எந்த ரோல்ஸ்ல நம்ம போனா வேலைக்கு ஆகும்? அப்படின்றதெல்லாம் பார்க்கலாமா? ரெடி? ஓகே. ரெடி நான் ரெடி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. சூப்பர். ரெடி. எல்லாரும் ரெடி பண்ணியிருக்கீங்க. வெரி குட். சூப்பர். போலாமா நெக்ஸ்ட்டு? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மெனி பீப்பிள். அதாவது மெனி ஐடி பீப்பிள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பரா ஒர்க் பண்றீங்க. இல்ல வந்து QAஆ ஒர்க் பண்றீங்க. இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல பிபிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது ஒரு மாரி இருக்கும். ஓகேவா?
இங்க யுஐ யுஎக்ஸ் டிசைனர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மேட்டர் இருக்குதுப்பா. ஓகேவா? அத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகே. ஓகே. டன். நீங்க படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆ சப்ஜெக்ட்ல இருக்கிறது தான். ஓகேங்களா? நான் ஒண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஏதோ தெரிஞ்சதெல்லாம் வந்து பேசிட்டு இல்ல. எல்லாமே சப்ஜெக்ட் சினாரியோஸ், சப்ஜெக்ட்ல இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், எடுப்பேன் எப்பயுமே. ஓகேவா? இண்டஸ்ட்ரியில இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் நான் உங்களுக்கு எடுப்பேன். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்லி. ஓகே. இஃப் யூ ஆர் கன்ஃப்யூஸ்ட் அபௌட் யுஎக்ஸ் ரோல்ஸ், யூ ஆர் நாட் அலோன். ஓகே. பட் டோன்ட் வொரி. ஐ ஹேவ் ஸ்ட்ராங் ஐடியாஸ் ஹியர். ஓகேவா? கண்டிப்பா நெறைய ஐடியாஸ் என்கிட்ட இருக்கு. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ யுஎக்ஸ் டிசைனர் ஒரு ரோல் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. உங்க நோட் புக்ல எடுத்துட்டீங்களா? நோட் புக் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ் டிசைனர். அப்படி யுஎக்ஸ் டிசைனர் என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அவங்களோட பர்சோனா, எம்பத்தி மேப்பு, பெயின் பாயிண்ட், கெயின் பாயிண்ட் இதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி உள்ள வயர் ஃப்ரேம் வரையும் போடுவாங்க. அதாவது வயர் ஃப்ரேம்னா ஒண்ணும் இல்லப்பா. இந்த மாரி வயர் ஃப்ரேம்ஸ்னா லோ ஃபிடெலிட்டி சொல்லுவாங்க. லோ ஃபிடெலிட்டி வயர் ஃப்ரேம் டிசைன். இத போட்டாங்கன்னா, அவங்க வேல முடிஞ்சுச்சு. இதுவரையும் தான் வேலை செய்வாங்க அவங்க. யாரு? இந்த லோ லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இதுவரையும் தான் வொர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? யுஎக்ஸ் டிசைனர்ஸ். ஓகே. அண்ட் யுஐ டிசைனர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுஐ டிசைனர்ன்றவங்க யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர். அதாவது யுஐ டிசைனர்ஸ். இந்த விஷயத்துக்கு மேல அவங்க வந்து எடுத்து வொர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு டிசைனுக்கு மேல இப்படி போட்டு குடுத்த இந்த லோ லெவல் இந்த டயகிராம அப்படியே தலைவன் என்னவா மாத்துவான், கலர்ஃபுல்லா மாத்துவான். கலர்ஃபுல்லா மாத்தி இப்படி ஷோ பண்ணுவான். அதுக்கு பேரு தான் யுஐ டிசைனர். இந்த மாரி ஷோ பண்ணா அதுக்கு பேர் என்னது? யுஐ டிசைனர். இந்த யுஐ டிசைனரோட ரோல் என்னன்னா, ஒரே டிசைனுக்கே 3, 4 வெர்ஷன் குடுக்கணும். அவனோட வேலை வந்து 1, 2லாம் கிடையாது. மல்டிபிள் வெர்ஷன்ஸ். சொல்றது புரிஞ்சுதா? அவனோட வேலை என்னது? மல்டிபிள் வேல. மல்டிபிள் வொர்க்ஸ். அதுதான் யுஐ டிசைனரோட வேல. யுஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவாரு? ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஐடியேஷன் பண்ணி, இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் பண்ணி குடுத்துருவாரு. டிசைனரோட வேலை என்னன்னு மட்டும்னா, யுஐ டிசைனர் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே விஷுவல்ல மட்டும் தான் வொர்க் பண்ணுவாரு. ஃபுல் கலர். இந்த மாரி விஷுவல்ல வொர்க் பண்றது, கலர்ஃபுல்லா வொர்க் பண்றது, டிசைன் சிஸ்டம்ல வொர்க் பண்றது. டிசைன் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிசைன் சிஸ்டம். டிசைன் சிஸ்டம்ன்றது ஒரு லைப்ரரி காம்போனன்ட் மாரி. அது எல்லாத்தையும் நீங்க பில்ட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ டிசைன் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த டிசைன் சிஸ்டம் ஓகேவா? இந்த டிசைன் சிஸ்டம் இந்த மாரி உங்க ஆப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் வொர்க் பண்றவன் பேர் தான் யுஐ டிசைனர். இந்த யுஐ டிசைனர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்புறம் iOSனா என்ன? ஆண்ட்ராய்ட்னா என்ன? அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? iOS டிசைன் சிஸ்டம்னா என்ன? ஆண்ட்ராய்ட் டிசைன் சிஸ்டம்னா என்ன? இந்த மாரி பல்வேறு விதமான விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் தான் யுஐ டிசைனர். புரிஞ்சிருச்சா? யுஐ டிசைனர் பத்தி எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, யுஐ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. யுஐ டிசைனர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன் கைஸ். டைப் பண்ணுங்க யுஐ. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிசைனர். அது என்ன ப்ரோ ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிசைனர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ல என்னென்ன மாரி ஃபீச்சர்லாம் குறையாக இருக்குது. அது எப்படிலாம் வொர்க் பண்ணணும்? அதுல என்ன தேவைப்படுது? என்ன இல்லாம இருக்குன்றத கண்டுபிடிக்கிறவனுக்கு பேரு ப்ராடக்ட் டிசைனர். ப்ரோ யுஐ யுஎக்ஸ் டிசைனர் அதானே ப்ரோ பண்றாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கைஸ் யுஐ யுஎக்ஸ் டிசைனர் அதான் பண்ணுவாரு. ஆனா அவர் ஜென்ரிக்கா பண்ணுவாரு. இந்த ப்ராடக்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா, ப்ராடக்ட் ஃபோக்கஸ்ல பண்ணுவாரு. அதாவது சம்பாரிக்கணும்.
என்ன பண்ணணும்? ஒரு ப்ராடக்ட் வச்சு சம்பாரிக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. அந்த ப்ராடக்ட்ட 360 டேஸ்க்கு யோசிப்பாரு. ஒரே ப்ராடக்ட்ல மட்டும் தான் வொர்க் பண்ணுவாரு, வருஷம் ஃபுல்லாவும். அவங்களுக்கு பேரு ப்ராடக்ட் டிசைனர் சொல்லுவாங்க. சொல்றது புரியுதாப்பா? ப்ராடக்ட் டிசைனர்னா யாரு? ஒரே ஒரு ப்ராடக்ட்ல வருஷம் ஃபுல்லா வொர்க் பண்ணிட்டு, அந்த ஒரு ப்ராடக்ட்ட மட்டுமே பில்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பெயர் ப்ராடக்ட் டிசைனர் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் ஏரியால வொர்க் பண்ணுவாங்க. அதாவது ரிசர்ச்ல வொர்க் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் டிசைன்ல வொர்க் பண்ணுவாங்க. புரோடோடைப், டெஸ்டிங்கு, ரிசர்ச் ஃபேஸ் இந்த மாரி எல்லாத்துலயும் வொர்க் பண்ணி குடுக்குறவங்களுக்கு பேரு ப்ராடக்ட் டிசைனர். ஸோ ப்ராடக்ட் டிசைனர், யுஎக்ஸ் டிசைனர் ஒண்ணா ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் டிசைனரும் என்டையர் ப்ராசஸ்ல ஈடுபடுவாங்க. யுஎக்ஸ் டிசைனர் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுஎக்ஸ் ப்ராசஸ். யாராருக்கெல்லாம் இந்த வித்தியாசம் புரிஞ்சது? யுஎக்ஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் டிசைனர்ன்றவங்க மல்டிபிள் திங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு ப்ராடக்ட் டிசைனர். ஓகே, காட் இட்? ஸோ ப்ராடக்ட் டிசைன் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சுச்சு பிரதர். இவங்க வந்து 360 டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட்ல தான் வொர்க் பண்ணுவாங்க. அதே மாரி அந்த ஒரு ப்ராடக்ட்ல 360 டேஸ்ல வொர்க் பண்ணுவாங்க. ஆனா, அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன மாரியான விஷயங்கள் இல்லன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வொர்க் பண்ணுவாங்க. அப்படின்றது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், பார்த்துட்டு வரேன் பிரதர். அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, பிடி அப்படின்னு யோசிங்க. இல்ல டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? பிடின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. பிடினா ப்ராடக்ட் டிசைனர். ப்ளீஸ் டைப் ப்ராடக்ட் டிசைனர் ஹியர். சூப்பர். ப்ராடக்ட் டிசைன் பத்தி ஐடியா கிடைச்சுச்சா? வெரி குட். அடுத்து பார்க்கலாமா? பார்த்துருவோம். அடுத்து யுஎக்ஸ் ரிசர்ச்சர். அது யாரு ப்ரோ யுஎக்ஸ் ரிசர்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ் ரிசர்ச்சரோட வேலை என்னன்னா, ஒன்லி ரிசர்ச் மட்டும் தான். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ், யூசர் பிஹேவியர்ஸ் அண்ட் தேர் நீட்ஸு, தேர் மோட்டிவேஷனு, யூசபிலிட்டி டெஸ்டிங்கு இந்த மாதிரியான ப்ராசஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டவுட் இருக்கும். அதாவது யுஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு, அவங்க நெறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெறைய டேட்டாவ கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. யூசர் கிட்ட என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்றத கண்டுபிடிச்சு குடுக்குறவங்களுக்கு பேரு யுஎக்ஸ் ரிசர்ச்சர் சொல்லுவாங்க. இந்த யுஎக்ஸ் ரிசர்ச்சர் ப்ராசஸ் என்ன பண்ணுவாருன்னா, அனலைஸ் பண்ணுவாரு. அவர் அனலைஸ் பண்றது எது மூலியமா அனலைஸ் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வே, இன்டர்வியூ, ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் யுஎக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, காமனா ரிசர்ச் மட்டும் பண்றவங்களுக்கு பேரு. ஓகேங்களா? ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, பிரசன்ட் பண்ணுவாங்க. அதாவது, "நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்துக்கிருக்கியா? இதோ பாரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. யூசருக்கு இதெல்லாம் புடிக்குது, இதெல்லாம் புடிக்கல." அப்படின்றது எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டோடைப்பிங். புரோட்டோடைப்பிங்ன்றது என்னன்னா, கிரியேட் புரோடோடைப்ஸ் அண்ட் வயர்ஃப்ரேம்ஸ் இல்லுஸ்ட்ரேட் தி டிசைன் டிஸ்கஷன்ஸ், டிசிஷன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாரி டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்போர்ட்ட ஜெனரேட் பண்ணி, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணி டிசைனருக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க தானே டிசைன் எடுக்க போறாங்க, டிசைன் பண்ண போறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ப்ராசஸ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ, அதுக்கு பேர் தான் பிரசன்டேஷன் ஆர் டாக்குமென்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ, தே டெஃபினெட்லி நீட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, கிரியேட்டிவிட்டி, டெக்னிக்கல், டீம் ஒர்க்கு, ரிசர்ச் மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஹவ் டூ கண்டக்ட் அ யூசர் ரிசர்ச்ன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? யுஎக்ஸ் டிசைனர் படிச்சுட்டு யூ கேன் டூ தட். ஓகேவா? இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ, யுஎக்ஸ் ரிசர்ச்சருக்கு மட்டுமே மார்க்கெட்ல வேலை இருக்குமா ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க யுஎக்ஸ் ரிசர்ச்சருக்கு மட்டும் மார்க்கெட்ல வேலை நெறைய இருக்கு. எல்லாருக்குமே வேலை இருக்கு. நீ உன்ன எங்க போடுற? எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, யுஎக்ஸ் டிசைனர் மட்டும் தான் தெரியும். இல்ல யுஐ டிசைனர் மட்டும் தான் தெரியும். ஆனா யுஎக்ஸ் ரிசர்ச்ன்னு ஒரு ரோல் இருக்குன்றது தெரியாது நெறைய பேருக்கு. கரெக்ட்டா? அப்படி யுஎக்ஸ் ரிசர்ச்சர்ன்றது இன்னைக்கு தான் ப்ரோ எனக்கு தெரியும்னு ஃபீல் பண்றவங்க, அப்படின்னு சொல்லி போடுங்க பாக்கலாம்.
சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோ இன்னைக்கு தான் ப்ரோ எனக்கு தெரியும். யுஎக்ஸ் ரிசர்ச்சருக்கு மட்டும் தனியாவே ஹையர் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது ப்ரோ. அப்படின்றவங்கலாம் மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. தெரியும் ப்ரோ எனக்கு ஏற்கனவே அப்படின்றவங்க நியூ அப்படி அதாவது தெரியும்னா நோ அப்படி போட்டுருங்க. ஓகே. கமான் கய்ஸ் டைப் பண்ணுங்க. யுஎக்ஸ் ரிசர்ச்சருக்கு மட்டும் தனியாவே ஒரு ரோல் இருக்குமா ப்ரோ? அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ப்ரோ. அப்படின்றவங்க யார் யார் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாமா? யுஎக்ஸ் ரிசர்ச்சருக்கு எவ்வளோ சேலரி பார்க்கலாமா? நீ கரெக்டான இடத்துல படிச்சனா உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சனா கண்டிப்பா வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான். இப்பயே நான் சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயங்கள் இருக்கு. அத கத்துக்கிறதுக்கான இடம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு படிச்சீங்கன்னா, கண்டிப்பா பெரிய ஆள் ஆக முடியும். ஓகேவா? இங்க பாருங்க. கூகுள் எடுக்குறான். ஓகேங்களா? யுஎக்ஸ் ரிசர்ச்சர் பாருங்க. ஹூரா டெக்னாலஜி, யுஎக்ஸ் ரிசர்ச்சர், குவாலிட்டேட்டிவ் இவ்வளோ பேர் இருக்கான். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இங்க யுஎக்ஸ் ரிசர்ச்ல சேலரி போடுங்க இங்க நார்மலா. ஓகேங்களா? இதுல என்ட்ரி லெவலுக்கு ஓகேங்களா? அதாவது பிகினர் லெவலுக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்றத பார்த்துருவோமா? லொகேஷன் டீட்டெயில்ஸ், பெனிஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12,00,000 ஓகேவா? பர் இயருக்கு சேலரி வாங்குறாங்க. அதாவது ஒரு பேசிக்கா ஒரு ரிசர்ச்சரா இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? எஸ்டிமேட்டட் அடிஷனல் பே ஆஃப் ஓகேங்களா? 1,00,000ல இருந்து அடிஷனலா பே பண்ண தயாரா இருக்கிறாங்க. சேலரி ஃபார் சீனியர் ரிசர்ச்சர் 9,00,000லேருந்து 45,00,000 வரையும் பர் இயருக்கு வாங்குறாங்களாம். டிபெண்ட்ஸ் ஆன் டிபெண்டிங் ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பண்றாங்க பாருங்கப்பா! மார்க்கெட்ல கொள்ளலாம் அடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தனும். ஓகேவா? விஷயம் தெரிஞ்சவன் வாழ்றான். படிக்காதவன் என்ன பண்றான்? கஷ்டப்படுறான். வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் கரெக்டான இடத்துல படிக்கிறது கிடையாது. போய் படிக்கிறாங்க பாருங்க. ஒண்ணுமே தெரியாத ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சு மாட்டிட்டு என்கிட்ட ஒரு ஒரு 90 பேர் ப்ரோ நான் வந்து ஐஐடில ஒரு கம்பெனி ஒண்ணு இன்குபேட்டர் கம்பெனி நான் ஒண்ணு படிச்சேன். பேர் சொல்ல விரும்பல. அந்த கம்பெனில படிச்சேன் ப்ரோ. வேலை கிடைக்கல. 30 டேஸ் ஒர்க் ஷாப் வந்து ஜாயின் பண்றேன். நெறைய பேரு என்கிட்ட அந்த மாரி வந்து ஜாயின் பண்ணவங்க. ரூ. 90,000 வாங்குறாங்க. ரூ. 1,00,000 வாங்குறாங்க. ப்ராப்பரா சொல்லிக் குடுக்குறாங்களா பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. இதுதான் பிரச்சனையே இங்க இருக்கிறது. ஸோ வி நீட் டூ அனலைஸ் பிராண்டா நல்லா சொல்லிக் குடுக்குறவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சொல்லிக் குடுக்குறவன் தான். ஓகே பிராண்ட நம்பி போனா என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்களே மார்க்கெட்ல. ஓகேவா? வேலைலாம் இல்லாமலாம் இல்ல. வேலை இருக்கு. ஓகே வேலை இருக்கு. பட் ஆனா படிக்கிறவனுக்கு தான் வேலை இருக்கு. படிக்காதவனுக்கு வேலை கிடையாது. படிக்காதவன எப்படி ப்ரோ சொல்றீங்க? நாங்கலாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு தானே படிக்கிறோம். இல்லப்பா, உங்களுக்கு வழிகாட்டுறது ரொம்ப தப்பா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கஷ்டம் தான். ஓகே. அப்புறம் யுஎக்ஸ் இன்ஜினியர். இப்போ யாரெல்லாம் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, இஎன்ஜின்னு போடுங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுல யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களோ, இஎன்ஜின்னு போடுங்க. யுஎக்ஸ் இன்ஜினியர்னு ஒருத்தர் ஒரு ரோல் இருக்கு. யுஎக்ஸ் டிசைனர்னு ஒரு ரோலு. அப்புறம் யுஎக்ஸ் இன்ஜினியர்னு ஒரு ரோல் இருக்கு. அது என்ன ப்ரோ யுஎக்ஸ் இன்ஜினியரு? பார்த்தீங்களா? இவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. இது நம்மளுக்கு தெரியாம நம்ம யுஐ யுஎக்ஸ் டிசைன் படிக்க போறோம். நீங்க கண்டிப்பா படிச்சு பெரிய ஆள் ஆகலாம். இந்த மாரி 15 நாள், 15 நாள் எப்பயுமே நான் பூட் கேம்ப் எதனா போட்டேன்னா, என் செஷன பார்த்துட்டு நீங்க பெரிய ஆள் ஆகலாம். யாரு? சான் கேட்டிருக்கீங்க இல்லையா? வித்தவுட் பிளேஸ் வித்தவுட் அ இன்ஸ்டிடியூட் யூ கேன் பிளேஸ். பட் மார்க்கெட்ல உங்கள ரெகக்னைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் 1. 2வது விஷயம், உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ல எப்படி வொர்க் பண்ணணும்னு தெரியாது. அதே மாரி மார்க்கெட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணன் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாருன்னு வச்சுக்கங்களேன். நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லாஸ்ட்டா என்ன பண்ணணும்ன்றது சொல்லுவாரு. ஓகேங்களா? நீங்களா படிக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எத எங்கருந்து எடுப்பீங்கன்னே தெரியாது. ஒருத்தவன் YouTubeல ஒண்ணு ஒண்ணு சொல்லி வச்சுட்டு போவான். கன்டென்ட்டுக்காக. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? இப்போ என் என் வீடியோஸ் இருக்கு. எத்தன வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு நாளைக்கு நான் கன்டென்ட்ன்னு போட்டிருக்கேனா, என்னுடைய லைவ் செஷன் மட்டும் தான் இருக்கும். இல்ல என்னோட ரெக்கார்டிங் செஷன் இருக்கும். பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஏன் அந்த மாரி இருக்குன்னா, எனக்கு கன்டென்ட் எடுக்கிறத விட எனக்கு கரெக்ட்டான நாலேட்ஜ் போய் சேரணுன்றது தான் என்னோட எய்மு. அதனால 1 ஹவரா இருந்தாலும் பரவால்ல, 2 மணி நேரம் இருந்தாலும் பரவால்ல. என் என் வீடியோ போனா சரிதான். ஓகேவா? பேசிக்கலி என்னன்னா, எனக்கு வந்து கன்டென்ட் கிறிஸ்போட
10 நிமிஷம் போட்டால் தான் அதிகமான வியூஸ் போகும். அதனால தான் நல்ல அமௌண்ட்ட சம்பாதிக்கலான்றதுனால சில டைம் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் போட்டுறாங்க. பட் எனக்கு அமௌண்ட் சம்பாதிக்கணுன்றத விட, எனக்கு கன்டென்ட் கரெக்ட்டா போய் சேரணுன்றதுக்காக தான், என் வீடியோஸ் எல்லாமே 1 ஹவருக்கு மேல இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ, யூ பீப்பிள் நீட் டூ திங்க் அபவுட் வேர் ஐ வாண்ட் டூ ஸ்டடி யுஐ யுஎக்ஸ் டிசைன். யார்கிட்ட இப்ப நான் போய் உட்கார்ந்தா, எனக்கு யுஐ யுஎக்ஸ் சொல்லிக் குடுப்பாரு. என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு. என்ன கைட் பண்ணுவாரு. அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபுல் டைம் கேரியரா சூஸ் பண்ண நெனச்சீங்கன்னா. சும்மா இல்ல ப்ரோ நான் சும்மா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லன்னா, நீங்க படிக்க தேவையில்ல. பட் இஃப் யூ வாண்ட் டூ ஸ்டடி, இஃப் யூ வாண்ட் டூ கோ ஃபார் அ இன்ஜினியரிங் ஜாப், யுஐ யுஎக்ஸ் ஜாப், யூ வாண்ட் டூ ஸ்டார்ட் லேர்ன் வித் மென்டார். மென்டார் வேணும். 24 ஹவர்ஸ் அவைலபிளா இருக்கணும் அந்த மென்டார் உங்க கூட டிராவல் பண்றதுக்கு. நாளைக்கு ஒரு திடீர்னு இன்டர்வியூ வரும். ஒண்ணுமே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த நான் ரீசென்ட்டா சொன்னேன். என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, வேல வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா. அவருக்கு நான் என்ன பண்ணேன், அ சின்னதா ஒரு கைட் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேனா தெரியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஹி காட் அ ஆஃபர். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். என்னோட ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம் பாருங்க. ஓகேவா. ஸோ எஸ். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னா, எஸ்ன்னு மட்டும் போடுங்க பார்க்கலாம். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்க. எஸ் தெரியுது. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எனக்கு அனுப்புறாரு. ஓகேங்களா. என்னைக்கு அனுப்புறாரு? 25த் அன்னைக்கு அனுப்புறாரு. சாரி 24த் அன்னைக்கு அனுப்புறாரு. ப்ரோ எனக்கு இந்த மாரி வந்து ஹெல்ப் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதாவது ஹெல்ப் இல்ல. இவரு என்னோட ஸ்டூடண்ட். என்னோட 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க் ஷாப் ஸ்டூடண்ட். நான் இவருக்கு மென்டார் பண்றேன். அவர கைட் பண்ணிட்டு இருக்கேன். இவரு வந்து என்கிட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு போனாரு. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வந்துருச்சு ப்ரோ. எனக்கு இந்த டாஸ்க் எப்படி பண்றதுன்னு ஒரு ஐடியா குடுங்கன்னு கேட்கறாரு. சரிங்களா? இப்போ நான் ஐடியா குடுத்தேன். குடுத்துட்டு அவரு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவரு என்ன பண்ணியிருக்காரு, ஐடியாவ நான் குடுத்தேனா அந்த ஐடியா எடுத்துன்னு போயிட்டு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காரு. டிசைன் பண்ணதுக்கான அவுட்புட் பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு மெசேஜ் வருது எனக்கு. அதுக்கான அவுட்புட்டுக்கான மெசேஜ் இங்க வருது. நீங்களே பாருங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ல கைட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா. டெடிகேஷன் வேணும், பேஷன் வேணும். நான் இன்னைக்கு காலைலருந்து காலேஜ்ல கிளாஸ் எடுத்துட்டு, ஓகேங்களா? காலையிலேருந்து நான் 9 மணிக்கு இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி, யுஐ யுஎக்ஸ் செஷன் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் எடுத்துட்டு, இப்போ வந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. திஸ் இஸ் வாட் த மென்டார்ஷிப்ன்றது. மென்டார்ஷிப் நீட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டெடிகேஷன். இட் இஸ் நாட் பாசிபிள். தோஸ் அகாடமிக் கேன் நாட் புரொவைட் எனி வேல்யூ டு தி ஸ்டூடண்ட். ஓகே. என்னோட ஸ்கிரீன் தெரியுதாப்பா? என்னோட ஸ்கிரீன்ல தெரியுதா? தெரியுதுன்னா எஸ் போடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. ஓகே. என்ன மெசேஜ் போட்டிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, "ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் தி ப்ராஜெக்ட். ஐ அம் செலக்ட் பட் தே வாண்ட் டூ இன்டர்ன். ஸோ ஐ ஹேம் ஆஸ்க்டு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மென்ட். தே செட் செக் அண்ட் லெட் யூ நோ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ்ன்னு போட்டிருக்காரா? ஓகேங்களா. நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க. வரும் அப்படின்னு போட்டிருக்கேன். வேற ஒண்ணும் போட்டுல்ல. வரும் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா வரும். ஹி புட் லாட் ஆஃப் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு. எவ்ரி டே என் கூட வந்து படிச்சிருக்காரு. இப்படி படிச்ச மனுஷனுக்கு எப்படி வேலை கிடைக்காம போகும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த பேஷன் அண்ட் டெடிகேஷன் யூ வாண்ட் டு ஹேவ் இன் யுவர் லைஃப். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறேன். ஆனா என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும். இதான் விஷயம். ஓகே. காட் இட்? ஃபைன். ஃபோக்கஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து யுஎக்ஸ் இன்ஜினியரோட வேலை. ஸோ யுஎக்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கீ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஃபங்ஷனல் கோடிங்க ட்ரை பண்ணி குடுக்குறது, அப்புறம் பில்டிங் இன்டராக்டிவ் புரோட்டோடைப்ஸு, ஆப்டிமைசிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அக்சஸிபிலிட்டி, கிரியேட்டிங் காம்போனன்ட்ஸு, அதுக்கப்புறம் லைப்ரரி பேஸ்டு டிசைன் சிஸ்டமு, கொலாபரேட்டிங் வித் டிசைனர்ஸ் டு என்ஷூர் தி டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டீஸ். ஸோ வந்து இன்ஜினியர் யாருன்னா, டெக்னிக்கலா ஒரு ஃபங்ஷனாலிட்டில ஒர்க் பண்ணி, ஒரு அவுட்புட் குடுக்குறவரு. ஓகேங்களா? அதாவது ஒரு டெவலப்மென்ட் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி, யுஐ எப்படி ஒர்க் ஆகுது? அதோடைய டிசைன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்றது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யுஐ இன்ஜினியர் ஆர் யுஎக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே.
இப்ப யுஎக்ஸ் இன்ஜினியர் பத்தி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சுச்சுன்னு சொன்னீங்கன்னா, யுஎக்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ யுஐ யுஎக்ஸ் இன்ஜினியர் சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். ஓகே, ரெடியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுஎக்ஸ் ரைட்டர். ஓகேங்களா? யுஎக்ஸ் ரைட்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ் ரைட்டர்ன்றவங்க ஒரு ரோல் இருக்கு. அப்படி என்னன்னா கண்டென்ட். உங்க ஆப்ல வர ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒரு யூசர் எழுதுறதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதாவது உங்க ஆப்புக்குள்ள வர ஒவ்வொரு டெக்ஸ்ட் காப்பி இருக்குல்ல. ஹாய் ஹாய் கார்த்திகேயன், ஹாய் கோகுல், ஹாய் மோனிஷா, ஹாய் சங்கீதா, ஹாய் பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெக்ஸ்ட் வருது ஆப்புக்குள்ள வரும்போது, அந்த ஆப்லாம் யாரு எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யுஎக்ஸ் ரைட்டர் தான் எழுதுறாரு. ஓகேங்களா? இந்த ரைட்டருக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு. மார்க்கெட்ல வொர்க் இருக்கு. மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவர் என்ன பண்ணுவார்னா, காப்பி அதாவது மைக்ரோ காப்பி எழுதுவாரு. கிரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது என்னன்னா, உங்க யூசருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி குடுக்குறது. அந்த பிராண்டோடைய வாய்ஸ் அண்ட் டோன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா கொண்டு போய் சேர்க்கிறது. ஆடியன்ஸுக்கு தேவைப்படுற விஷயத்த கரெக்டான விதத்துல கன்வே பண்றது. உங்க கூட கொலாபரேட் பண்ணி ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் கூட, டெவலப்பர்ஸ் கூட எல்லாத்து கூடயும் கொலாபரேட் பண்ணி டெக்ஸ்ட் எழுதுறது. இது எல்லாமே அவரோட வேலை. ஓகேவா? காட் இட்? டன். ஸோ இப்போ இந்த யுஎக்ஸ் டிசைனர் பத்தி ஏன் உங்களுக்கு தெளிவா கிளாஸ் எடுக்கிறேன்னா, விஷயம் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு தெரியாம மார்க்கெட்குள்ள இறங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்ப யுஎக்ஸ்குள்ள டைரக்ட்டா போயிட்டு எனக்கு கிளாஸ் எடுக்க தெரியும். ஓகேவா? நான் டைரக்ட்டா போய் கிளாஸ் எடுக்கிறது எனக்கு தெரியும். தெரியாமலாம் இல்ல. யுஎக்ஸ் இன்ஜினியர்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? யுஎக்ஸ் டிசைனர்னா யார் தெரியுமா? யுஐ பர்சனா என்ன தெரியுமா? யுஎக்ஸ் ரைட்டர்னா என்ன தெரியுமா? தெரியாது. தெரியாம போய் மார்க்கெட்ல போய் உட்கார்ந்துகிட்டு, யுஎக்ஸ் படிச்சு என்ன பயன்? இல்ல படிக்காம என்ன பயன்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ யுஎக்ஸ டைரக்ட்டா போய் டீச் பண்ணாம, ஏன் நான் அடிப்படையிலருந்து போறேன்? ஏன் என்கிட்ட இருந்து வரவங்க எல்லாருமே தெளிவா நாலேட்ஜ்ல இருக்கான்? ஏன் என்கிட்ட படிக்கிறவனுக்கு 50,000 60,000 சேலரி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேசிக் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்றதுனால தான். ஓகேவா? நீ டைரக்ட்டா யுஐ போய் கிழிக்கிறேன், இல்ல யுஎக்ஸ் நான் போய் கிழிக்கிறேன்னு கிழிச்சா ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. புரியுதுங்களா? என்னைய மறந்து போயிடுவீங்க. எல்லாத்தையும் மறந்துரும் உங்களுக்கு. ஒண்ணுமே புரியாது. அடிப்படையில இருந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒருத்தவங்க சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, லிசன் பண்ண ட்ரை பண்ணணும். கவனிக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க? ஏது சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. சொல்றது புரிஞ்சுதாப்பா? எஸ். ஸோ யுஎக்ஸ் ரைட்டர்ன்றவங்க, உங்க ஆப்போடைய விஷயத்த ரைட் பண்ணுவாங்க. உங்க ஆப்க்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணுவாங்க. இவங்களுக்குமே சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. ஓகேங்களா? இவங்களுக்குமே நெறைய சேலரிஸ் இருக்கு. தே ஆல்சோ கெட்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் சேலரி. அவங்களுக்கு தேவைப்படுறது நல்ல இங்கிலீஷ் நாலேட்ஜ் தேவைப்படும். வேற ஒண்ணும் இல்ல. காட் இட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்விஸ் டிசைனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க யாருப்பா அவங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்விஸ் இன்ஜினியர் அப்படின்னா, அவங்களும் நம்மள மாரி ஒரு டிசைனர் தான்ப்பா. ஓகேவா? அதாவது ப்ரொஃபஷனலி கிரியேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சர்வீசஸ் போத் டிஜிட்டல் அண்ட் பிசிக்கல். தே யூஸ் டிசைன் திங்கிங் டு இம்ப்ரூவ் தி ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் தி சர்வீஸ். சர்வீஸ்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் போய் ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா, அது சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா, அந்த ப்ராசஸே ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா. அவங்க பொருள் நல்லா விற்கிறாங்கப்பா. அப்படின்னா உங்களால் ஈஸியாக நிறைய பொருள் வாங்க முடியும். நிறைய அமௌண்ட் கன்வர்ஷன் நடக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டிசைனர் சொல்லுவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி குடுக்குறதுக்கு பேரு சர்வீஸ் டிசைனர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யுஎக்ஸ் யூனிகார்ன். அது என்னப்பா யுஎக்ஸ் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
யார் ஒருத்தவங்க ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, ஒருத்தவன் டிசைனுக்குள்ள வரான்னா, அவன் பேர் வந்து யுஎக்ஸ் யூனிகார்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யுஎக்ஸ் யூனிகார்ன்றது ஒரு ரோல். இந்த ரோலுக்குமே மார்க்கெட்ல அவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. அவ்ளோ வேல்யூ இருக்கு. ஓகே. யுஎக்ஸ் யூனிகார்ன் அப்படின்றவங்களுக்கு அவ்ளோ மதிப்பு இருக்கு. ஸோ, அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, கோடிங்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு பேரு யுஎக்ஸ் யூனிகார்ன்னு சொல்லுவாங்க. நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே கிடையாது. சப்போஸ் உங்க யாருக்காவது ஃபுல் ஸ்டாக்கு, பேக் எண்டு, கோடிங்லாம் தெரியும் அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ ஜம்ப் இன்டூ திஸ் ரோல். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ் யூனிகார்ன் தான். ஓகேங்களா? ஸோ, அவங்களோட பேர் என்னது? யுஎக்ஸ் யூனிகார்ன். ஓகேங்களா? அந்த யுஎக்ஸ் யூனிகார்ன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஒரு பிரைமான ஒரு பெர்சன். ஏன்னா, அவங்களுக்கு ஷி நோ ஃபுல் ஸ்டாக் அண்ட் பேக் எண்ட் அண்ட் மெனி திங்ஸ். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அவங்க யுஐ, யுஎக்ஸ் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. ஷி இஸ் ஆல்சோ யுஎக்ஸ் யூனிகார்ன். இவங்களுக்குமே பயங்கரமான சேலரி அண்ட் டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இங்க நான் சொல்ல வர்றது ஒரே விஷயம் மட்டும் தான். மார்க்கெட்ல தேர் வாஸ் அ டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் குரோத் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க அதெல்லாம் தெரியாம யுஐ, யுஎக்ஸ் படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தெளிவா படிச்சுட்டு மார்க்கெட்ல போய் வேல தேடுனீங்கன்னா, ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, மார்க்கெட் ரொம்ப டிமாண்டா இருக்குது இன்னைக்கு. ஓகேவா? நீங்க இந்த டிமாண்ட ஃபுல்ஃபில்மென்ட் பண்ணா மட்டும் தான் வேல வாங்க முடியும். அப்படி நீங்க போய் டிமாண்ட ஃபுல்ஃபில்மென்ட் பண்ணலன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. சீரியஸா தான் சொல்றேன். ஓகேங்களா? மார்க்கெட்டு டைட்டா இருக்குது. ரொம்ப டைட்டு. நீ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறியோ, எந்த அளவுக்கு நீ ஓடுறியோ, பெர்ஃபெக்ஷனா இருக்கிறியோ, அந்த அளவுக்கு தான் உன்னால வேலை வாங்க முடியும். ஆனா ஒன்ஸ் உள்ள இறங்கிட்டன்னா, அதுக்கப்புறம் நீ ராஜா வாழ்க்கை தான். ஓகேவா? கண்டிப்பா எஃபோர்ட் போட்டா தானே எல்லாமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் பயங்கரமா எஃபோர்ட் போடுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். ஸோ யுஎக்ஸ் யூனிகார்ன் அண்ட் யுஎக்ஸ் ரைட்டர் இந்த மாரி மல்டிபிள் ரோல்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ காய்ஸ் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் அழகா போடுங்க. ஸோ ஹவ் வாஸ் த லேர்னிங் டுடே? ஸோ உங்க லேர்னிங் எப்படி இருந்துச்சு? அழகா ஒரு 2, 3 வார்த்தைகள் போடுங்க. என்ன கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு புதுசா? சொல்லுங்கப்பா. என்ன கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? ஐஸ்வர்யா நீங்களா? நம்மளுடைய பேட்ச் ஐஸ்வர்யா நீங்களா? இல்ல வேற ஐஸ்வர்யாவா? ஓகே. இன்னைக்கு செஷன் எப்படி போச்சுன்னு சொல்ட்டு உங்களுடைய ஆ சூப்பர்ப் சார். சூப்பர் சார். ஓகே. கலையரசி சூப்பர் ரோல்ஸ் ஆஃப் யுஎக்ஸ். யூஸ்ஃபுல் ஃபார் டிசைனர். இன்ட்ரஸ்டிங் ப்ரோ. ராமேஸ்வர் பட்டேல். அட்டெண்டன்ஸ். உன் கவலை விடுக்கு தம்பி. ஸ்ரீ சங்கீத். ஐ கிளியர்லி நோ அபவுட் டிஃபரெண்ட் ரோல்ஸ் இன் யுஎக்ஸ். சூப்பர் வெரி குட். நோ. ஓகே. எங்ககிட்ட இன்னொரு ஐஸ்வர்யா படிச்சுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா. ஓகே. இன்ட்ரஸ்டட் இன் யுஐ யுஎக்ஸ் டிசைன். ஷால் ஐ ஜாயின் ஆன் அவர் டீம்? கண்டிப்பா கோகுல் யூ கேன் ஜாயின். ஸோ டுடே ஐ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை கெரியர். ஓகே. கௌஷிக் எஸ்டர்டே உங்கள் ஸ்டோரி பார்த்தேன் ப்ரோ. எங்கள் காலேஜ் போயிருந்தீங்க? கௌஷிக் பவானி காலேஜ் தான் நான் போயிருந்தேன் ஆக்சுவலி. அது உங்கள் காலேஜ் தானா? சூப்பர்ப்பா. வெரி குட். ஸோ டன். ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்க இந்த இந்த ரிவ்யூல போடுங்க. திஸ் இஸ் மை கூகுள் அகாடமியோட லிங்க்கு. ஸோ இதில் போய் உங்கள் ரிவ்யூ போடுங்க. உங்களோட அட்டண்டன்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மொத்தம் 15 பேர் இருக்கீங்க. ஜஸ்ட் கோ அண்ட் ரைட் அபவுட் அவர் செஷன் அண்ட் அவர் இனிஷியேட்டிவ்ஸ். லக்ஷ்மன் எப்படி உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலியமா என்ன மாதிரி பெனிஃபிட் நீங்கள் ஆகுறீங்க அப்படி சொல்லிட்டு
கொஞ்சம் டைப் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ யூ கேன் கெட் சம் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நானுமே உங்கள பத்தி நெறைய விஷயங்கள கத்துக்கிறேன் உங்ககிட்டருந்து. ஏன்னா, லைக் நீங்க கேட்க கேட்க தான் நெறைய விஷயங்கள் என்னால கத்துக்கிட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால நெறைய விஷயங்கள் உங்க மூலியமாவும் எனக்கு கிடைக்குது. ஸோ என்னால முடிஞ்சது இந்த 10 நாள் செஷன வந்து உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா குடுக்கணுன்றது தான். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. பெரிய லெவலுக்கு போங்க. ஓகேவா? நல்ல வேலைக்கு போங்க. தட் இஸ் மை எய்ம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷன் ஐ திங்க் நல்லா போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நாளைக்கு செஷன் இதோட சூப்பரா போகும். பி பார்ட்டிசிபேட். ஆ எஸ் தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். ஓகே. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ. பாய். ஓகேவா?